எனக்கு நடந்த அநியாயத்துக்கு எனக்கு நியாயம் கிடைச்சாகணும். அதுக்குதான் நான் இங்க வந்திருக்கேன். ஏங்க போங்க. பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்கா திமிரு புடிச்சவ இவள. அண்ணி வாங்கய்யா வாங்க. நீங்கெல்லாம் உண்மையிலேயே பெரிய மனுஷங்க தானா? ஒரு பொண்ணுக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்கு, அத பத்தி எல்லாம் கவலையே இல்லாம உங்க பேர் என்ன பொத்தி பொத்தி ஒளிச்சு வச்சிருக்கீங்க. ஏய் மரியாதையா பேசு. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? என்கிட்டயே குரலை வசதி பேசிக்கிட்டு இருக்க? என் பேரனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ தான் ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. மரியாதையா இங்க இருந்து போயிட்டா உனக்கு நல்லது. இல்ல, நான் போக மாட்டேன். எனக்கு நியாயம் கிடைக்காம நான் போகவே மாட்டேன். நியாயம் கிடைக்கணும் உனக்கு? நீ ஒரு ஃப்ராடு. ஆக்சுவலி எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த லட்சணத்துல நீ எங்க கிட்ட வந்து நியாயம் கேக்குறியா? உன்னெல்லாம் மகா அடிச்சது தப்பே இல்லடி. ஏய் திவ்யா, இவ பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கா. ஏய் கிளம்பு. எதுவா இருந்தாலும் போலீஸ் கிட்ட போய் பேசிக்க போ. போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரிஞ்சதுல இப்ப மட்டும் எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? தெரு எங்க இருக்கான்னு இது வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? நீங்க போலீஸ கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்க. இது கூட எனக்கு புரியாதா? பணம் இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து ஆடுறீங்களா? பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி எல்லாம் பண்றீங்களே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பொண்ணுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? உன் வாயால பொண்ணுங்கிற வார்த்தையே சொல்லாத. அது பொண்ணுங்களோட இனத்துக்கே அவமானம். உங்க பையனை ஒழுங்கா வளர்த்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது. நீங்க ஒழுங்கா வளர்க்காததுனாலதான் அவன் பொறுக்கித்தனமா நடந்துகிட்டான். ஏய் வாய மூடு. என் பையனை பத்தி தப்பா பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. உங்க பையன் அத்துமீறி என் உடம்ப தொட்டானே, அதுக்கு மட்டும் அவனுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? இதுக்கு மேல ஏதாவது பேசுன உன்னை நான் அப்படியே. அண்ணி என்னாச்சு? ஏய் நாங்கெல்லாம் கொந்தளிச்சு போயிருக்கோம். உனக்கு லாஸ்ட் வார்னிங். இங்க இருந்து கிளம்பி போயிடு. இல்லன்னு வெச்சுக்கோ, இங்கே வச்சு உன்னை கொண்டு போட்டுருவேன். இந்த வீட்ல எனக்கு நியாயம் கிடைக்கவே கிடைக்காது. நான் உயிரோட இருக்கிறதே அசிங்கம். நான் இங்கே இவங்க கண்ணு முன்னாடியே செத்து போறேன்.